ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நாளை நாள் ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம். நாளை நாள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நாளை நாள் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். 12 ராசி நேயர்களுக்கும் நாளை நாள் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத 12 ராசி நேயர்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. கண்டிப்பா உங்களுடைய ராசி நேயர்களுக்கு நாளை நாள் அதிர்ஷ்டம் கிடைக்க போதா இல்லைன்னா ஆபத்து நிறைந்திருக்க போதா அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கோங்க. 12 ராசி நேயர்களும் எந்த மாதிரி விஷயங்களில் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலம் பார்த்து பயனடைங்க. ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. முதல்ல நாளை நாள் ராசி பலன்ல எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, மேஷம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் புரிதல் உங்களுக்கு உண்டாகலாம். உயர் கல்வியில் பார்க்கும் பொழுது முன்னேற்றமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். பெற்றோர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். வாழ்வில் சில மாற்றமான சூழல் அமையலாம். உடன் இருப்பவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். துணைவர் வழியில் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். நாளை நாள் மேச ராசி நேயர்களுக்கு பொறுமை வேண்டிய ஒரு நாளாக இருக்கலாம். மேச ராசியில அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் புரிதல் உண்டாகலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா திருப்தியான நாளாக இருக்கலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா அனுகூலமான ஒரு நாளாக கண்டிப்பா உங்களுக்கு இருக்கலாம். அதே போல அடுத்ததாக ரிஷப ராசி நேயர்களுக்கு நாளை நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய தொடர்புகளில் கவனம் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படலாம். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் உங்களுக்கு அவசியம். பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா சில பின்னடைவுகள் ஏற்பட்டு நீங்கலாம். உடலில் ஒரு விதமான சோர்வுகள் தோன்றி மறையலாம். பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும். ரிஷபராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது வியாபார வரவுகளில் தாமதங்கள் உண்டாகலாம். ஸோ பொதுவாக உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனிவு வேண்டிய ஒரு நாளாக நாளை நாள் உங்களுக்கு இருக்கலாம். அதே போல ரிஷபராசியில கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா கவனம் வேண்டிய ஒரு நாளாக இருக்கலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா சோர்வுகள் மறையக்கூடிய நாளாக இருக்கலாம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா தாமதம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கலாம். அடுத்ததாக மிதுன ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகலாம். எதிர்பார்த்த சில பணிகள் உங்களுக்கு தாமதமின்றி நடக்கலாம். எதிர்பார்ப்புகள் சிலகள் நிறைவேறலாம். தான தர்மங்களில் மனம் உங்களுக்கு ஈடுபடும். பிரமுகர்களின் சந்திப்புகளால் ஆதாயம் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் சாதகமான சூழல் நாளை நாள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்க போகுது. கூட்டு தொழிலில் இருந்து வந்த நெருக்கடிகள் நாளை நாள் உங்களுக்கு நீங்கலாம். ஸோ பொதுவாகவே மிதுன ராசி நேயர்களுக்கு நாளை நாள் அமைதி வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசியில மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக நாளை நாள் இருக்க போகுது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா ஆதாயகரமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா நெருக்கடியான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கலாம். அதே போல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடகம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் எப்படிப்பட்ட பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கடகராசி நேயர்களுக்கு மனதில் புதிய எண்ணங்கள் பிறக்கலாம். வாக்குறுதி அளிக்கும் போது சிந்தித்து செயல்படுவது கடகராசி நேயர்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. கடன் தொல்லை பார்த்தீங்கன்னா ஓரளவு குறையலாம். நண்பர்கள் பற்றிய புரிதல் உங்களுக்கு மேம்படும். எதிர்பாராத சில வரவுகளால் கையிருப்புகள் நாளை நாள் உங்களுக்கு அதிகரிக்கும். வியாபார அணுகுமுறைகளில் சில மாற்றம் நாளை நாள் உங்களுக்கு ஏற்படலாம். உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா நாளை நாள் உங்களுக்கு மேன்மை ஏற்படும். ஸோ பொதுவாகவே கடகராசி நேயர்களுக்கு நாளை நாள் போட்டிகள் நிறைந்த நாளாக இருக்க போது. கடகராசியில புனர்பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம். பூச நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு மேன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக நாளை நாள் உங்களுக்கு இருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் எப்படிப்பட்ட பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். சிம்ம ராசி நேயர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்கலாம். வெளியூரில் இருந்து அனுகூலமான தகவல் உங்களுக்கு கிடைக்க போகுது. வரவுகள் பார்த்தீங்கன்னா தேவைக்கு தகுந்த விதத்தில் உங்களுக்கு இருக்கலாம். உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேம்படும். சுற்றி இருப்பவர்களின் சுய ரூபத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். பணியாளர்களால் லாபங்கள் உங்களுக்கு மேம்படும். நாளை நாள் சிம்ம ராசி நேயர்களுக்கு ஆதரவு வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசியில மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா அனுகூலமான நாளாக இருக்கலாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா மாற்றம் மேம்படக்கூடிய நாளாக இருக்கலாம்.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் லாபம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பா இருக்க போகுது. அடுத்ததாக கன்னி ராசி நேயர்களுக்கு நாளை நாள் எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடன் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க. நூதன பொருட்கள் மீது ஆர்வம் உங்களுக்கு ஏற்படலாம். குடும்பத்தினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். விவசாயம் சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கலாம். மனை மற்றும் வீடு தொடர்பான சிந்தனை உங்களுடைய மனதில் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம். அரசு காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியலாம். நாளை நாள் உங்களுக்கு உற்சாக வேண்டிய ஒரு நாளாக இருக்க போது. கன்னி ராசியில உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் நாளை நாள் ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கலாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் அனுகூலமான ஒரு நாளாக கண்டிப்பா இருக்கலாம். அதே போல அடுத்ததாக துலாம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மகிழ்ச்சியான பழைய நினைவுகள் அவ்வப்போது உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கலாம். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கலாம். உத்தியோக பணிகளில் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிறைவேறும். உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கலாம். விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையலாம். நாளை நாள் துலாம் ராசி நேயர்களுக்கு நட்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம். துலாம் ராசியில சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் ஆதாயகரமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கலாம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் போட்டிகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம். அடுத்ததாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் மேம்படும். தோற்ற பொழிவுகள் உங்களுக்கு உண்டாகலாம். நண்பர்கள் வழியில் அலைச்சல் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சில உதவிகள் சாதகமாகலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் துரிதம் ஏற்படலாம். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கலாம். அதே போல பேச்சுகள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கலாம். நாளை நாள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு பெருமை நிறைந்த நாளாக கண்டிப்பா இருக்க போது. விருச்சிக ராசியில விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் நெருக்கம் மேம்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் உதவிகள் சாதகமாகலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் ஆதாயகரமான நாளாக இருக்கலாம். அடுத்ததாக தனுசு ராசி நேயர்களுக்கு நாளை நாள் எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தோற்ற பொழுவில் சில மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகலாம். நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க. வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிமித்தமான சிந்தனைகளை மனதில் கொடுக்கலாம். வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கலாம். பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. திறமைகளை வெளிப்படுத்துவதில் நிதானம் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படலாம். நாளை நாள் தனுசு ராசி நேயர்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக கண்டிப்பா இருக்கலாம். தனுசு ராசியில மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா மாற்றமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். புரடாம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. அதே போல உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம். அடுத்ததாக மகரம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது சுப காரியம் தொடர்பான அலைச்சல் உங்களுக்கு உண்டாகலாம். உணர்ச்சி வேகமின்றி பொறுமையுடன் செயல்படுவது நாளை நாள் உங்களுக்கு நல்லதுங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறியலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கண்டிப்பா உங்களுக்கு அவசியம். வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வது மகர ராசி நேயர்களுக்கு நாளை நாள் ரொம்பவே நல்லதுங்க. நெருக்கமானவர்கள் மூலம் அனுகூலமான பலன் உங்களுக்கு கிடைக்கலாம். நாளை நாள் மகர ராசி நேயர்களுக்கு புகழ் மேம்படக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுது. மகரம் ராசியில உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் அலைச்சல் உண்டாகலாம். திருமணம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் வேறுபாடுகள் மறையலாம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் அனுகூலமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கும்பம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கலாம். இணைய துறைகளில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். விவசாய பயணிகளில் பொறுமை தேவைப்படும். செயல்பாடுகளில் இருந்து வந்த தாமதம் நாளை நாள் உங்களுக்கு விலகலாம். உடல் ஆரோக்கிய இன்னல்கள் குறையலாம். வித்தியாசமான ஆடைகள் மீது உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். கலை சார்ந்த பணிகளில் ஆர்வம் ஏற்படலாம். நாளை நாள் கும்பராசி நேயர்களுக்கு அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்க போது. கும்பராசியில அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் தாமதங்கள் விலகலாம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் ஆர்வம் ஏற்படும். அடுத்ததாக மீனம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் எப்படிப்பட்ட பலன் பார்த்தீங்கன்னா, எதிர்காலம் தொடர்பான முதலீடுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். சமூக நிகழ்வுகளில் மனதளவில் சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம். உயர் கல்வி தொடர்பான குழப்பங்கள் விலகலாம்.
வியாபார பணிகளில் வேலையாட்களுடன் பொறுமையை கையாளுவது நல்லதுங்க. குடும்ப பெரியோர்களின் வருகையால் மகிழ்ச்சி நாளை நாள் உங்களுக்கு ஏற்படும். நாளை நாள் மீன ராசி நேயர்களுக்கு பக்தி நிறைந்த நாளாக கண்டிப்பா இருக்கலாம். மீனம் ராசியில புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் முதலீடுகள் அதிகரிக்கும். உத்திராடாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு குழப்பங்கள் விலகலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல நாளை நாள் ராசி பலன்ல 12 ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க. கண்டிப்பா நம்ம சேனல்ல தினசரி ராசி பலன்ல 12 ராசி நேயர்களுக்கு என்னென்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற வீடியோ கண்டிப்பா விடப்படும். ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.